ओम शांति। रूहानी बाप बैठ करके रूहानी बच्चों को समझाते हैं। रूहानी बच्चे समझते हैं कि हम बहुत बेसमझ बन गए थे। रावण ने புரிஞ்சுதா? இதெல்லாம் நீங்க டெய்லி கேட்கறது தானே. ஆன்மீக குழந்தைகள் இல்லையா? ஆன்மீக சந்தையிடம் கேட்டீர்கள். முதல்ல நமக்கு பேசமச்சுன்னா ஒண்ணுமே புரியாம இருந்தோம். இப்ப புரிஞ்சிருக்கு இல்லையா? ने हमको बहुत बेसमझ बनाए दिए थे। वो इतना बेसमझ बनाए दिए थे कि जो हम देवताओं से ये बंदर मनुष्य को बंदर बुद्धि कहा जाते हैं। ये तो समझते हो ना बच्चे। बाबा ने அவ்வளவு முட்டாள்கள் ஆயிட்டோம். எப்படின்னா குரங்கு மாதிரி, பந்தர்னா குரங்கு புத்தி உள்ளவர்களாக ஆயிட்டோம் அப்படிங்கிற समझाया है बच्चों को। तो समझाते हैं कि देखो है अक्षर है, ये गीता में कोई अक्षर है। अभी ये भी तो समझते हैं बच्चे कि बाप आना ही है जब कि नई सृष्टि स्थापन होती है। சோ இது கீதையில சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதாவது இந்த சிருஷ்டி மாறும்போது இல்லையா, அப்போ நான் வருகிறேன். கீதையில எப்பெல்லாம் தர்மம் கெட்டு சொல்லப்படுது இல்லையா, அப்போ நான் இந்த உலகத்துக்கு வருகிறேன் சொல்லப்படுது. इसलिए तीन चित्र तो देते ही है, ब्रह्मा द्वारा, शंकर द्वारा। इसलिए कहेंगे शंकर विनाश करते हैं, नहीं, द्वारा सब कुछ करण करावनार சொல்லப்படுது இல்லையா? பிரம்மா மூலியமா ஸ்தாபனை, விஷ்ணு மூலியமாக காத்தல், சங்கர் மூலியமா அழித்தல். பாபா சொல்றாரு சங்கர் அழிக்கிறது கிடையாது. பாபா சொல்ல அவர் மூலியமாக இல்லையா ஸ்ரீ பாபா பண்றார் அப்படின்றதுதான் உண்மை இல்லையா? சரி. तो पहले तो जो करता है और करावते हैं, तो पहले नाम किसका आएगा? कर्ता का। पीछे नाम आएंगे जिन्हों द्वारा कराते हैं। சோ அவருக்கு அதனால அவருக்கு என்ன பேரு? கரண் கரவனார். அப்போ செய்விப்பர் ஒருத்தர், இன்னொன்னு யார் மூலியமா செய்விக்கிறாருன்னு இருக்கு. அப்புறம் அவர் தான் செய்யறாரு. யாரு? ஸ்ரீபாபா. யார் மூலியமா செய்விக்கிறாரு? படைத்தல் காத்தல். அப்ப பிரம்மா மூலியமாக நடைபெறுகிறது. இப்போ முதல்ல யார் வர்றது? செய்விப்பவர் வர்றார். ரெண்டாவதா யார் மூலியமா செய்யக்கூடியவர் யாருன்றது வருது. तो ये जान जाते हैं कि करावनार, करने वाले तो बाप एक है, करावतार किससे है? ब्रह्मा द्वारा। भाई नई दुनिया की स्थापना करते हैं। அப்போ செய்வர் யாரு? ஸ்ரீ பாபா. யார் மூலியமா? பிரம்மா மூலியமா. என்ன செய்யறாரு? புது உலகத்தை ஸ்தாபிக்கிறார். ये तो बच्चे जानते होंगे कि हमारी जब भी दुनिया है, हम जो स्थापना कर रहे हैं, नाम ही आला है एकदम देवी देवताओं की दुनिया। नहीं तो देवता और देवी और किसको कहा नहीं जाता है। सिर्फ देवी देवताएं सतयुग में ही होते हैं, सब में और कोई भी मनुष्य मात्र नहीं है। என்ன உலகத்தை ஸ்தாபனை பண்றாரு உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா? தேவி தேவதா உலகத்தை ஸ்தாபனை பண்றாரு. அங்க மனிதர்கள் இருக்க மாட்டாங்க. அப்படின்னா இப்ப இருக்க குணம் நிறைந்த மனிதர்கள் அங்க இருக்க மாட்டாங்க. सिर्फ देवता ही देवता, देवी और देवता, मनुष्य होते ही नहीं है। ये तो बच्चे समझते हैं नहीं कि जब एक ही धर्म है तो दूसरा कोई धर्म है ही नहीं। तो अभी तो बच्चे உங்களுக்கு நல்லா தெரியும், அங்க தேவி தேவதா ரெண்டு பேர் தான் இருப்பாங்க. ஆனா எந்த மனிதர்களும் அங்க இருக்க மாட்டாங்க. ஒன்லி தேவி தேவதா தர்மம் தான் இருக்கும், வேற எந்த தர்மங்களும் அங்க இருக்காது. जो कोई स्मृति आई है
यदि हम तो देवी देवता थे और हमारा ये निशानी है देवी देवताओं के धर्म की, सबकी निशानियां तो है नहीं। देवी देवता धर्म की भी निशानी है, बुद्धियों की निशानी है, इस्लामियों की निशानी है, क्रिश्चियन की निशानी है, तो जानते हो ना बच्चे। என்ன சொல்றாருன்னா, ஆனா அந்த தேவி தேவதாவுடைய அடையாளமே இல்லாம போயிட்டது. கிறிஸ்டியன்களுடைய அடையாளம் இருக்குது, புத்தர்களுடைய அடையாளங்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா தேவி தேவதாவுடைய அடையாளங்களே இல்லாம போயிட்டது. हमारा जब राज्य था तो कोई नहीं था, अभी हम नहीं है और सभी है। क्या बाप भी ऐसे ही कहते हैं, अक्षर गीता में बड़े अच्छे से है, परंतु कोई समझ नहीं सकते हैं। அப்போ இன்னொரு டைம் போடும்போது கீதையில நல்ல நல்ல अभी हम नहीं है और सभी है। क्या बाप भी ऐसे ही कहते हैं, अक्षर गीता में बड़े अच्छे से है, परंतु कोई समझ नहीं सकते हैं। அந்த மாதிரி இருக்கு. நம்ம இருக்கும்போது வேற யாரும் இல்லை, மற்றவங்க எல்லாம் இருக்கும்போது இந்த தேவி தேவதா தர்மம்ல கீதையில நல்ல நல்ல வார்த்தைகள் இருக்கு அப்படிங்கிறார். बाप देखो कहते हैं नहीं, में बड़े अच्छे से है, परंतु कोई समझ नहीं सकते हैं। बाप देखो कहते हैं नहीं, அதனால நல்ல நல்ல விஷயம் இருக்கு, ஆனா என்னன்னு புரியுது இல்லை. கீதையில இந்த வார்த்தைகள் இருக்கு, ஆனா இது நிறைய விஷயங்களை நம்மளால புரிஞ்சுக்க முடியறதில்லை. அவ்வளவுதான். என்ன சொல்றார் பாபா தன்னுடைய வாய்ஸ்ல? குரங்கு புத்தி ஆயிடுச்சுன்றார் பாபா. எதுவுமே புரிஞ்சுக்காத மாதிரி இருக்குது. படைப்பவர் கரண் கராவருனார்னு அர்த்தம் என்னன்னா, செய்பவர் தான் முதல்ல வர்றாரு, ஆனா யார் மூலியமா செய்கிறார்? அப்போ பிரம்மா மூலியமாக படைத்தல், விஷ்ணு மூலியமாக காத்தல், சங்கர் மூலியமாக அழித்தல், அவங்க அந்த காரியத்தை செய்யணும் இல்லையா? அவர்கள் மூலியமா பாபா செய்வார். அதனாலதான் அவருக்கு என்ன பேரு? கரண் கராவர். என்ன செய்யறாரு? புது உலகத்தை ஸ்தாபிக்கின்றார். ஆனால் புது உலகத்துல இப்ப இருக்க மனிதர்கள் இருக்க மாட்டாங்க, தேவி தேவர்கள் இருப்பாங்க. கீதையில கூட நல்ல நல்ல வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு, அது புரிஞ்சுக்க முடியாம இருக்குது. தேவி தேவர்களுடைய அடையாளங்கள் இல்லை. மற்ற இந்து கிறிஸ்டியன்ஸ் அதெல்லாம் அடையாளங்கள் இருக்கு, எதுவுமே கிடையாது. இப்ப கீதையில நல்ல நல்ல வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு, எதுவுமே புரிந்து உணர்வு கிடையாது. பிரம்ம பாபாவை எத்தனை முறை கீதையை படி வச்சிருப்பாரு, கிரந்த கீதை. பாபா சொல்லாரு, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஓம் சாந்தி.